ராக்ஸ்டார் கேம்ஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸ்டீமில். ஸோ இதில் எந்தெந்த கேம்ஸ்லாம் வந்து ஒர்த்துங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டீம் ஓகே ஸோ ஸ்டீம் டிபின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சேல்ஸ் போயிட்டு இங்கே வந்து ரிவ்யூஸில் வந்து இப்போ ஒரு கேம் வந்து ஒர்த்தாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேராவது ரிவ்யூ தந்துருக்கணும். ஸோ 50,000 ரிவ்யூவாச்சும் வந்திருக்கணும். ஸோ ரேட்டிங் வந்து அந்த ரிவ்யூஸில் வந்து ஒரு 80% ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ 80% ரிவ்யூ வந்து பாசிட்டிவ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 50%க்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ்டார் கேம்ஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து நான் போட்டிருந்த கண்டிஷனுக்கு இதாக இருந்ததுன்னா வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் டெட் ரெடெம்ஷன் 2 வந்திருக்கு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 75% ஆஃபு. ஸோ இது வந்து ஒர்த்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ராக்ஸ்டார் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து வரல. ஐ மீன் ஸ்லீப்பிங் டாக்ஸ், டெக்கன் 7 இருக்குது. ஸோ இதில் ரெட் டெட் ஆன்லைன் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒர்த்து. ஸோ 81% பாசிட்டிவ் ரிவ்யூ. ஸோ இது ரெண்டு தான் வந்து ஒர்த்தாக இருக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா GTA 5 வந்திருக்கு. ஸோ GTA 5 வந்து 50% ஆஃபு. ஸோ ரெட் டெட் ரெடெம்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50% ஆஃபு. பட் இது வந்து அந்தளவுக்கு சிறப்பாக ரிவ்யூ இருக்கா தெரியல. ஸோ இப்போது நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் டெட் ரெடெம்ஷன் பார்த்தீங்கன்னா 89% பாசிட்டிவ். பட் ஆனால் 16K ரிவ்யூ தான். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் GTA 5 4 லிபர்ட்டி சிட்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இதுவும் வெரி பாசிட்டிவ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டு பார்க்குறேன். ஸோ ஓகே இது வந்து 82%. ஐ மீன் அப்போ இந்த இதில் வந்திருக்கணுமே. இங்கே வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒர்த்து தான். ஸோ நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் டெட் ரெடெம்ஷன் 2வும் அப்புறம் GTA 4 லிபர்ட்டி சிட்டியும் அதுக்கப்புறமா ரெட் டெட் ரெடெம்ஷன் அந்த இப்போ ஒரு கேம் பார்த்தோம்ல. ஸோ இங்கே இருக்குது ரெட் டெட் ஆன்லைன், சாரி இந்த கேமும். ஸோ இது 3 மட்டும்தான் வந்து ஒர்த்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். GTA ட்ரையாலஜின்னு வந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அப்புறம் மேக்ஸ் பெயின் வந்து இது ரிவ்யூ கம்மி. பட் ஆனால் வந்து மேபி நல்ல ரேட்டிங் இருக்கலாம். ஸோ 85%. பட் ஆனால் 60K ஓகே 60K ரிவ்யூன்னு அப்போ இதில் வந்துருக்கணுமே. என்ன நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரில இன்றைக்கி. மேக்ஸ் பெயின் மேக்ஸ் பெயின் 3 இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸ் பெயின் 3யும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ அப்போனா வந்து நீங்கள் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வாங்கலாம். GTA 5 அஃப்கோர்ஸ். ஆனால் நீங்கள் ஸ்டோரி விளாண்டலைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் GTA 6 வேறு வரப்போகுது. ஸோ இனி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. ஸோ வேணால் ஸ்டோரி கேம் விளாட்றதுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரெட் டெட் ரெடெம்ஷன் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவுமே நல்ல கேம் தான். ஸோ ஆப்வியஸாக 2 செம கேமு. ஸோ GTA 4 லிபர்ட்டி சிட்டி இதுவுமே வாங்கிக்கலாம். 300 ரூபா தான். ஸோ இது வாங்காதீங்க. இது நான் வந்து ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். மேக்ஸ் பெயின் 3 வாங்கிக்கலாம். மேக்ஸ் பெயின் நீங்கள் விளாட்லன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புள்ளி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது கண்டிப்பாக விளாண்டு பாருங்கள். இது நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை தவிர வேறு எந்த கேம்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து இல்லை. ஸோ இதுவுமே ரிவ்யூ கம்மி தான். ஸோ எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 14,000 ரிவ்யூ தான். ஸோ இது லிஸ்ட்டில் வந்து வெறும் டைப்பு ராக்ஸ்டார்னு மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி அந்த மாதிரி இல்லை நமக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கேம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். புள்ளி வேணால் வாங்கி பாருங்கள். புள்ளி, மேக்ஸ் பெயின் 3, ரெடெம்ஷன் 2, அப்புறம் ரெடெம்ஷன் ஆன்லைன், அப்புறம் GTA 5, அப்புறமா GTA 4 லிபர்ட்டி சிட்டி. ஸோ மித்ததெல்லாம் பெருசாக நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரில. மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஸோ இதுவும் எப்படி இருக்குது தெரில. ஸோ இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.